சூரா அல் முஃமினூன் அத்தியாயம் 23 மொத்த வசனங்கள் 118. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால். நம்பிக்கை கொண்டோர் வெற்றி பெற்று விட்டனர். அவர்கள் தமது தொழுகையில் பணிவை பேணுவார்கள், வீணானதை புறக்கணிப்பார்கள், ஜகாத்தையும் நிறைவேற்றுவார்கள். தமது மனைவியர் அல்லது தமது அடிமை பெண்களிடம் தவிர தமது கற்பை காத்துக் கொள்வார்கள். அவர்கள் பழிக்கப்பட்டோர் அல்லர். இதற்கு அப்பால் வேறு வழியை தேடியவர்களே வரம்பு மீறியவர்கள். தமது அமானிதங்களையும் உடன்படிக்கையையும் அவர்கள் பேணுவார்கள். மேலும் அவர்கள் தமது தொழுகைகளை பேணிக் கொள்வார்கள். ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்திற்கு அவர்களே உரிமையாளர்கள். அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். களிமண்ணின் சத்திலிருந்து மனிதனை படைத்தோம். பின்னர் அவனை பாதுகாப்பான இடத்தில் விந்து துளியாக ஆக்கினோம். பின்னர் விந்து துளியை கருவுற்ற சினை முட்டையாக்கினோம். பின்னர் கருவுற்ற சினை முட்டையை சதை துண்டாக ஆக்கினோம். சதை துண்டை எலும்பாக ஆக்கி எலும்புக்கு இறைச்சியையும் அணிவித்தோம். பின்னர் அதை வேறு படைப்பாக ஆக்கினோம். அழகிய படைப்பாளனாகிய அல்லாஹ் பாக்கியசாலி ஆவான். இதன் பிறகு நீங்கள் மரணிப்பவர்கள். பின்னர் கியாமத் நாளில் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு மேலே 7 வழிகளை படைத்துள்ளோம். இப்படைப்பு பற்றி நாம் கவனமற்று இருக்கவில்லை. வானத்திலிருந்து அளவோடு தண்ணீரை இறக்கினோம். அதை பூமியில் தங்க வைத்தோம். அதை போக்கி விடுவதற்கும் நாம் ஆற்றலுடையவர்கள். அதன் மூலம் பேரீச்சை மற்றும் திராட்சை தோட்டங்களை உங்களுக்காக உருவாக்கினோம். அவற்றில் ஏராளமான கனிகள் உங்களுக்கு உள்ளன. அவற்றை உண்ணுகின்றீர்கள். தூர் ஜினாயிலிருந்து வெளிப்படும் ஒரு மரத்தையும் படைத்தோம். அது எண்ணெயையும் உண்பவருக்கு குழம்பையும் உற்பத்தி செய்கிறது. கால்நடைகளில் உங்களுக்கு படிப்பினை உள்ளது. அதன் வயிற்றில் உள்ளதிலிருந்து உங்களுக்கு பருகத் தருகிறோம். அவற்றில் உங்களுக்கு ஏராளமான பயன்களும் உள்ளன. அவற்றை உண்ணுகின்றீர்கள். அவற்றின் மீதும் கப்பலிலும் சுமக்கப்படுகிறீர்கள். நூகை அவரது சமுதாயத்திடம் அனுப்பினோம். என் சமுதாயமே, அல்லாஹுவை வணங்குங்கள். உங்களுக்கு அவன் அன்றி வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. நீங்கள் அஞ்ச வேண்டாமா என்று கேட்டார். அவரது சமுதாயத்தில் ஏக இறைவனை மறுத்த பிரமுகர்கள், இவர்கள் உங்களை போன்ற ஒரு மனிதரை தவிர வேறில்லை. உங்களை விட சிறப்படைய இவர் விரும்புகிறார். அல்லாஹ் நினைத்திருந்தால் வானவர்களை அனுப்பியிருப்பான். முந்தைய நமது முன்னோர்களிடமிருந்து இதை நாம் கேள்விப்பட்டதும் இல்லை என்றனர். இவர் ஒரு பைத்தியக்காரர் தவிர வேறில்லை. சிறிது காலம் வரை இவருக்கு அவகாசம் கொடுங்கள் என்றனர். என் இறைவா, அவர்கள் என்னை பொய்யரென கருதியதால் எனக்கு உதவுவாயாக என்று அவர் கூறினார். நமது மேற்பார்வையிலும் நமது அறிவிப்பின்படியும் கப்பலை செய்வீராக. நமது உத்தரவு வந்து தண்ணீர் பொங்க ஆரம்பித்தால் ஒவ்வொன்றிலும் ஒரு ஜோடியையும் யாருக்கு எதிராக கட்டளை முந்திவிட்டதோ அவர்களை தவிர ஏனைய உமது குடும்பத்தாரையும் அதில் ஏற்றிக்கொள்வீராக. அநீதி இழைத்தோர் பற்றி என்னிடம் பேசாதீர். அவர்கள் மூழ்கடிக்கப்படுபவர்கள் என்று அவருக்கு அறிவித்தோம். நீரும் உம்முடன் உள்ளோரும் கப்பலில் அமர்ந்ததும் அநீதி இழைத்த கூட்டத்தை விட்டும் நம்மை காப்பாற்றிய அல்லாஹுவுக்கே புகழனைத்தும் என கூறுவீராக. என் இறைவா, பாக்கியம் பெற்ற இடத்தில் என்னை தங்க வைப்பாயாக. தங்க வைப்போரில் நீ மிகச் சிறந்தவன் என்று கூறுவீராக. இதில் பல சான்றுகள் உள்ளன. நாம் சோதிப்பவர்களாவோம். அவர்களுக்கு பின் மற்றொரு தலைமுறையை உருவாக்கினோம். அல்லாஹுவை வணங்குங்கள். உங்களுக்கு அவனன்றி வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. நீங்கள் அஞ்ச வேண்டாமா என்று எச்சரிக்க அவர்களிலிருந்தே அவர்களுக்கு தூதரை அனுப்பினோம்.
இவர் உங்களை போன்ற ஒரு மனிதர் தவிர வேறில்லை. நீங்கள் உண்பதையே இவரும் உண்ணுகிறார், நீங்கள் அருந்துவதையே இவரும் அருந்துகிறார் என்று அவரது சமுதாயத்தில் யார் ஏக இறைவனை மறுத்து மறுமையின் சந்திப்பை பொய்யென கருதினார்களோ, இவ்வுலக வாழ்வில் யாருக்கு சொகுசான வாழ்வை வழங்கினோமோ அந்த பிரமுகர்கள் கூறினர், உங்களை போன்ற ஒரு மனிதருக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் நீங்கள் நட்டமடைந்தவர்கள், நீங்கள் மரணித்து மண்ணாகவும் எலும்புகளாகவும் ஆகிவிடும் போது உயிர்ப்பிக்கப்படுவீர்கள் என்று இவர் உங்களுக்கு எச்சரிக்கிறாரா? நடக்காது. உங்களுக்கு எச்சரிக்கப்படுவது நடக்காது. நமது இவ்வுலக வாழ்க்கை தவிர வேறு இல்லை. மரணிக்கிறோம், வாழ்கிறோம். நாம் உயிர்ப்பிக்கப்படுவோர் அல்லர். இவர் அல்லாஹுவின் மீது இட்டுக்கட்டிய மனிதரை தவிர வேறு இல்லை. நாங்கள் இவரை நம்புவோராக இல்லை என்று அந்த பிரமுகர்கள் கூறினர். என் இறைவா, அவர்கள் என்னை பொய்யரென கருதியதால் எனக்கு உதவுவாயாக என்று அவர் கூறினார். சிறிது காலத்தில் அவர்கள் கவலைப்படுவோராக ஆவார்கள் என்று இறைவன் கூறினான். உண்மையாகவே அவர்களை பெரும் சப்தம் தாக்கியது. உடனே அவர்களை கூலங்களாக ஆக்கினோம். அநீதி இழைத்த கூட்டத்தினருக்கு இறையருள் தூரமே. அவர்களுக்கு பின்னர் வேறு பல தலைமுறையினரை உருவாக்கினோம். எந்த சமுதாயமும் தன்னுடைய காலக்கெடுவை முந்தவும் மாட்டார்கள், பிந்தவும் மாட்டார்கள். பின்னர் நமது தூதர்களை தொடர்ச்சியாக அனுப்பினோம். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அதன் தூதர் வந்தபோது அவரை பொய்யரென கருதினர். ஆகவே அவர்களில் சிலருக்கு பின் வேறு சிலரை தொடரச் செய்தோம். அவர்களை பழங்கதைகளாக ஆக்கினோம். நம்பிக்கை கொள்ளாத கூட்டத்திற்கு இறையருள் தூரமே. பின்னர் ஃபிர்அவுனிடமும் அவனது சமுதாயத்திடமும் மூசாவையும் அவரது சகோதரர் ஹாரூனையும் நமது அத்தாட்சிகளுடனும் தெளிவான சான்றுடனும் அனுப்பினோம். அவர்கள் பெருமை அடித்தனர். அவர்கள் ஆதிக்கம் செலுத்தும் கூட்டமாக இருந்தனர். இவ்விருவரின் சமுதாயத்தினர் நமக்கு அடிமைகளாக இருக்கும் நிலையில் நம்மை போன்ற இரு மனிதர்களை நாம் நம்புவோமா என்றனர். அவ்விருவரையும் பொய்யரென கருதினர். எனவே அவர்கள் அழிக்கப்பட்டோர் ஆயினர். அவர்கள் நேர்வழி பெறுவதற்காக மூசாவுக்கு வேதத்தை வழங்கினோம். மரியமின் மகனையும் அவரது தாயாரையும் சான்றாக ஆக்கினோம். செழிப்பும் நிலையான தன்மையும் கொண்ட உயரமான இடத்தில் அவ்விருவரையும் தங்க வைத்தோம். தூதர்களே, தூய்மையானவற்றை உண்ணுங்கள், நல்லறம் செய்யுங்கள். நீங்கள் செய்வதை நான் அறிந்தவன். உங்களின் இந்த சமுதாயம் ஒரே சமுதாயமே. நான் உங்கள் இறைவன், எனக்கே அஞ்சுங்கள். அவர்கள் தமது காரியத்தை தமக்கிடையே பல பிரிவுகளாக பிரித்து விட்டனர். ஒவ்வொரு கூட்டத்தினரும் தம்மிடம் உள்ளது பற்றி மகிழ்ச்சி அடைகின்றனர். சிறிது காலம் வரை அவர்களை அவர்களின் வழிகட்டிலேயே விட்டு விடுவீராக. அவர்களுக்கு நாம் செல்வத்தையும் பிள்ளைகளையும் வழங்கி இருப்பது குறித்து நல்லவற்றை விரைந்து வழங்குகிறோம் என்று எண்ணுகிறார்களா? அவ்வாறில்லை. அவர்கள் உணர மாட்டார்கள். தமது இறைவனின் அச்சத்தால் நடுங்குவோரும், தமது இறைவனின் வசனங்களை நம்புவோரும், தமது இறைவனுக்கு இணை கற்பிக்காதோரும், தமது இறைவனிடம் திரும்பி செல்லவிருப்பதை உள்ளத்தால் அஞ்சி வழங்குவதை வழங்குவோரும் ஆகிய இவர்களே நன்மைகளை விரைந்து அடைகின்றனர். அவர்களே அவற்றுக்கு முந்துபவர்கள். எவரையும் அவரது சக்திக்கு மேல் சிரமப்படுத்த மாட்டோம். நம்மிடம் உண்மையை பேசும் ஏடு உள்ளது. அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். எனினும் அவர்களின் உள்ளங்கள் இதை பற்றி கவனமற்று இருக்கின்றன. இது அல்லாத ஏனைய செயல்கள் அவர்களுக்கு உள்ளன. அவற்றை அவர்கள் செய்கின்றனர். முடிவில் அவர்களில் சொகுசாக வாழ்ந்தோரை வேதனையால் நாம் பிடிக்கும் போது அவயக்குரல் எழுப்புகின்றனர். இன்று அவயக்குரல் எழுப்பாதீர்கள். நீங்கள் நம்மிடமிருந்து உதவி செய்யப்பட மாட்டீர்கள். எனது வசனங்கள் உங்களுக்கு கூறப்பட்டு வந்தன.
அப்பொழுது புறங்காட்டிச் சென்று கொண்டிருந்தீர்கள். ஆணவம் கொண்டு இரவு நேரங்களில் அதை குறை கூறி கொண்டு இருந்தீர்கள். இச்சொல்லை அவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா? அல்லது அவர்களின் முந்தைய முன்னோர்களிடம் வராத ஒன்று அவர்களிடம் வந்துள்ளதா? அல்லது தமது தூதரை பற்றி அறியாமல் இருந்து அவரை அவர்கள் நிராகரிக்கிறார்களா? அல்லது அவருக்கு பைத்தியம் உள்ளது என கூறுகிறார்களா? மாறாக அவர்களிடம் உண்மையையே கொண்டு வந்தார். அவர்களில் பெரும்பாலோர் உண்மையை வெறுப்போராகவே உள்ளனர். உண்மை அவர்களின் மனோ இச்சைகளை பின்பற்றி சென்றிருந்தால் வானங்களும் பூமியும் அவற்றில் உள்ளோரும் சீரழிந்திருப்பார்கள். மாறாக அவர்களுக்கு அவர்களின் அறிவுரையையே வழங்கியுள்ளோம். அவர்கள் தமது அறிவுரையை புறக்கணிக்கின்றனர். அல்லது அவர்களிடம், நபியே, நீர் கூலியை கேட்கிறீரா? உமது இறைவனின் கூலியே சிறந்தது, அவனே கொடுப்போரில் சிறந்தவன். நீர் அவர்களை நேரான வழியை நோக்கி அழைக்கிறீர். மறுமையை நம்பாதோர் அவ்வழியை விட்டும் விலகியவர்கள். நாம் அவர்களுக்கு அருள் புரிந்து அவர்களிடம் உள்ள துன்பத்தை நீக்கியிருந்தால் தமது அத்துமீறலில் தடுமாறி மூழ்கி கிடப்பார்கள். அவர்களை கடுமையாக தண்டித்தோம். அவர்கள் தமது இறைவனுக்கு பணியவும் இல்லை, மன்றாடவும் இல்லை. முடிவில் கடுமையான வேதனையுடைய வாசலை அவர்களுக்கு எதிராக நாம் திறந்து விடும் போது அவர்கள் நம்பிக்கை இழந்தோராகி விடுகின்றனர். அவனே உங்களுக்கு செவியையும் பார்வைகளையும் உள்ளங்களையும் ஏற்படுத்தினான். குறைவாகவே நன்றி செலுத்துகிறீர்கள். அவனே உங்களை பூமியில் பரவச் செய்தான். அவனிடமே ஒன்று திரட்டப்படுவீர்கள். அவனே உயிர்ப்பிக்கிறான், மரணிக்கச் செய்கிறான். இரவு பகல் மாறுவது அவனுக்கே உரியது. விளங்க மாட்டீர்களா? மாறாக முன் சென்றோர் கூறியது போலவே இவர்களும் கூறுகின்றனர். நாங்கள் மரணித்து மண்ணாகவும் எலும்புகளாகவும் ஆன பின் உயிர்ப்பிக்கப்படுவோமா என்று கேட்கின்றனர். இதற்கு முன்பே எங்களுக்கும் எங்கள் முன்னோர்களுக்கும் இவ்வாறே எச்சரிக்கப்பட்டது. இது முன்னோர்களின் கட்டுக்கதைகள் தவிர வேறில்லை என்றும் கூறினர். பூமியும் அதில் உள்ளோரும் யாருக்கு சொந்தம்? நீங்கள் அறிந்தால் பதிலளியுங்கள் என்று நபியே கேட்பீராக. அல்லாஹுவுக்கே என்று அவர்கள் கூறுவார்கள். சிந்திக்க மாட்டீர்களா என்று கேட்பீராக. 7 வானங்களுக்கும் அதிபதி, மகத்தான அர்ஷின் அதிபதி யார் என கேட்பீராக. அல்லாஹுவே என்று கூறுவார்கள். அஞ்ச மாட்டீர்களா என்று கேட்பீராக. பாதுகாப்பவனும் பிறரால் பாதுகாக்கப்படாதவனும் தன் கைவசம் ஒவ்வொரு பொருளின் அதிகாரத்தை வைத்திருப்பவனும் யார்? நீங்கள் அறிந்தால் பதில் கூறுங்கள் என்று கேட்பீராக. அல்லாஹுவே என்று கூறுவார்கள். எவ்வாறு மதிமயக்கப்படுகிறீர்கள் என்று கேட்பீராக. அவர்களிடம் உண்மையையே கொண்டு வந்தோம், அவர்கள் பொய்யர்கள். அல்லாஹ் பிள்ளையை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை, அவனுடன் எந்த கடவுளும் இல்லை. அவ்வாறிருந்தால் தான் படைத்தவற்றுடன் ஒவ்வொரு கடவுளும் தனியாக போயிருப்பார்கள், ஒருவரை ஒருவர் மிகைத்திருப்பார்கள். அவர்கள் கூறுவதை விட்டும் அல்லாஹ் தூயவன். அவன் மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிபவன். அவர்கள் இணை கற்பிப்பதை விட்டும் அவன் உயர்ந்தவன். என் இறைவா, அவர்களுக்கு எச்சரிக்கப்படுவதை, வேதனையை எனக்கு காட்டினால் என் இறைவா, என்னை அநீதி இழைத்த கூட்டத்தில் ஆக்கிவிடாதே என்று நபியே கூறுவீராக. அவர்களுக்கு நாம் எச்சரிப்பதை உமக்கு காட்டுவதற்கு நாம் ஆற்றலுடையவர்கள். நல்லதை கொண்டு கெடுதியை தடுப்பீராக. அவர்கள் கூறுவதை நாம் நன்கு அறிவோம். என் இறைவா, ஷைத்தான்களின் தூண்டுதல்களை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறுவீராக. என் இறைவா, என்னிடம் அவர்கள் வருவதை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றும் கூறுவீராக. முடிவில் அவர்களில் யாருக்கேனும் மரணம் வரும்போது, என் இறைவா, நான் விட்டு வந்ததில் நல்லறம் செய்வதற்காக
என்னை திருப்பி அனுப்புங்கள் என்று கூறுவான். அவ்வாறில்லை, இது வார்த்தைதான். அவன் அதை கூறுகிறான். அவர்கள் உயிர்ப்பிக்கப்படும் நாள் வரை அவர்களுக்கு பின்னால் திரை உள்ளது. சூர் ஊதப்படும் போது அவர்களிடையே அந்நாளில் எந்த உறவுகளும் இருக்காது. ஒருவரை ஒருவர் விசாரித்துக் கொள்ளவும் மாட்டார்கள். எவரது எடைகள் கனமாகி விட்டனவோ அவர்களே வெற்றி பெற்றோர். எவரது எடைகள் இலேசாகி விட்டனவோ அவர்கள் தமக்கு தாமே நட்டத்தை ஏற்படுத்தினர். நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். அவர்களது முகங்களை நெருப்பு பொசுக்கும். அதில் அவர்கள் விகாரமான தோற்றத்துடன் இருப்பார்கள். எனது வசனங்கள் உங்களுக்கு கூறப்படவில்லையா? அதை நீங்கள் பொய்யென கருதி கொண்டு இருக்கவில்லையா என்று கூறப்படும். எங்கள் இறைவா, எங்கள் துர்ப்பாக்கியம் எங்களை மிகைத்து விட்டது. நாங்கள் வழி தவறிய கூட்டமாக இருந்தோம் என்று கூறுவார்கள். எங்கள் இறைவா, இங்கிருந்து எங்களை வெளியேற்றிவிடு. நாங்கள் பழைய நிலைக்கு திரும்பினால் நாங்கள் அநீதி இழைத்தவர்கள் என்றும் கூறுவார்கள். இங்கேயே சிறுமை அடையுங்கள், என்னிடம் பேசாதீர்கள் என்று அவன் கூறுவான். எங்கள் இறைவா, நம்பிக்கை கொண்டோம், எங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. நீ கருணையாளர்களில் சிறந்தவன் என்று எனது அடியார்களில் ஒரு சாரார் கூறி வந்தனர். எனது நினைவை விட்டும் உங்களை மறக்கச் செய்யும் அளவுக்கு அவர்களை கேலி பொருளாக கருதினீர்கள். அவர்களை பார்த்து சிரித்துக் கொண்டும் இருந்தீர்கள் என்று இறைவன் கூறுவான். அவர்கள் சகித்துக் கொண்டதால் இன்று அவர்களுக்கு நான் பரிசளித்தேன். அவர்களே வெற்றி பெற்றோர் என்றும் இறைவன் கூறுவான். ஆண்டுகளின் எண்ணிக்கையில் எவ்வளவு காலம் பூமியில் வாழ்ந்தீர்கள் என்று இறைவன் கேட்பான். ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் சிறிது நேரம் வாழ்ந்தோம், கணக்கிடுவோரிடம் விசாரிப்பாயாக என்று அவர்கள் கூறுவார்கள். குறைவாகவே வாழ்ந்தீர்கள். இதை அறிந்தவர்களாக நீங்கள் இருந்திருக்க கூடாதா என்று அவன் கூறுவான். உங்களை வீணாக படைத்துள்ளோம் என்று நம்மிடம் திரும்ப கொண்டு வர படமாட்டீர்கள் என்றும் நினைத்து விட்டீர்களா? உண்மையான அரசனாகிய அல்லாஹ் உயர்ந்தவன். அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. அவன் கண்ணியமிக்க அரிசின் அதிபதி. அல்லாஹுவுடன் வேறு கடவுளை யாரேனும் அழைத்தால் அவனிடம் அது குறித்து எந்த சான்றும் இல்லை. அவனை விசாரிப்பது அவனது இறைவனிடமே உள்ளது. ஏக இறைவனை மறுப்போர் வெற்றி பெற மாட்டார்கள். என் இறைவா, மன்னித்து அருள் புரிவாயாக. நீ அருள் புரிவோரில் சிறந்தவன் என கூறுவீராக.